chapter, verse 1 to 29. மாறுபாடான உதடுகள் மூடனை பார்க்கிலும் உத்தமனை அடைக்கிற தரித்திரனை. But is the poor the wicked in his inheritance. Then he that is unprowess in his lips and is a fool. அசனண்டு ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது அல்ல. கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். Also that the soul be and without courage, it is not good, and he that has death, it is unbad and sin. வசனம் 3. மனுஷனுடைய நெறி இனம் அவன் வழியை தாறுமாறாக்கும் என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தங்கமடையும். The foolishness and the man and provide is and vain, and is an hot answer against the Lord. வசனம் 4. செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும், தரித்திரனும் தன் சிநேகிதனத்தாலும் அகிலப்படுவான். Wealth and make it many friends, but the poor is an separated from his neighbor. வசனம் 5. பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவனோ தப்புவதில்லை. A brash witness shall not be an unpunished, and he that speaketh less shall not escape. வசனம் 6. பிரபுவின் தயவை அநேகர்கள் வருந்தி கேட்பார்கள், கொடை கொடுக்கிறவனுக்கு எவனும் சிநேகிதன். When he will instruct the favor of the prince, and every man is the friends to him that give it. வசனம் 7. தரித்திரனை அவனுடைய சகோதரர்கள் எல்லோரும் பகைக்கிறார்களே, எத்தனையோ அதிகமாய் அவன் சிநேகிதர்கள் அவனுக்கு தூரமானவர்கள். அவர்களுடைய வார்த்தைகளை அவன் நாடுகிறான், அவைகளோ வெறும் வார்த்தைகளே. All the brethren of his poor do hate him. How much more do his friends go from him? He perished them with words, yet they are waiting to him. வசனம் 8. ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவன் தன் ஆத்மாவை சிநேகித்தான், புத்தியை கற்கிறவன் நன்மை அடைவான். He that getteth in wisdom loveth his own soul. He that keepeth understanding shall find good. வசனம் 9. பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவன் நாசம் அடைவான். A flash witness shall not be an unpunished, and he that speaketh less shall perish. வசனம் 10. மூடனுக்கு செல்வம் தகாது, பிரபுக்களை ஆண்டு கொள்வது அடிமைக்கு எவ்வளவோ தகாது. To like is not an assembly for a fool, much less and for a servants to have rule over princes. வசனம் 11. மனுஷனுடைய வேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. A discretion of the man and the breath is an hunger, and it is in glory to the pass over a transgression. வசனம் 12. ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கர்ஜிப்புக்கு சமானம், அவனுடைய தயை புல்லின் மேல் பொய்யும் பனி போல் இருக்கும். The king is as is ripping out a land, but his unfavor is thus down upon his dross. வசனம் 13. மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம், மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கும். A foolish son is the calamity of his father, and the continuous of the wife are continually departing. வசனம் 14. வீடு ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் வீடு. House and rich are his inheritance of the fathers,
prudent wife is from this lot. வசனம் 15. சோம்பல் தூங்கி விழ பண்ணும், அதிசயமானவன் பட்டினியாய் இருப்பான். Self-fullness casteth into the deep sleep, and the idle soul shall suffer hunger. வசனம் 16. கட்டளைகளை காத்துக்கொள்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான், தன் வழிகளை அமைதியாய் இருக்கிறவன் சாவான். He that keepeth the commandments keepeth his own soul, but that despiseth his feet shall die. வசனம் 17. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கட்டளை கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவன் திரும்பவும் கொடுப்பார். He that gate and putty upon this poor landed unto this Lord, and that which he that giveth will he pay him again. வசனம் 18. நம்பிக்கையாயிருக்கும் மட்டும் உன் மகனை சிட்சி செய், ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்துமா எழும்ப விடாதே. Custom they son you, there is gift, and let not the soul suffer for reason carrying. வசனம் 19. கடும் கோபி ஆக்கினைக்குள்ளாவான், ஐயோ அவனை தப்புவிட்டால் திரும்பவும் தப்புவிக்க வேண்டியதாய் வரும். A man of great worth shall suffer punishments of it though deliver him it though and most do it again. வசனம் 20. உன் அந்திய காலத்தில் நீ ஞானம் உள்ளவனாய் இருக்கும்படி ஆலோசனை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். Learn counsel and discretion that thou and mayest and be anguish in the latter end. 21. மனுஷருடைய இருதயத்தின் நினைவுகள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையோ நிலையாயிருக்கும். There are the many diseases in this man's heart, invertebrates the counsel of the Lord that he shall stand. வசனம் 22. நன்மை செய்ய மனுஷன் கொண்டு இருக்கும் ஆசையை தயை, பொய்யாய் பார்க்கிலும் தரித்திரன் வாசி. பொய்யனை பார்க்கிலும் தரித்திரன் வாசி. The desire of the man is the kindness, and a poor man is better than a lair. வசனம் 23. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. The fear of the Lord and tender to life, and he that hates it shall abide satisfied, he shall not be wasted with evil. வசனம் 24. செம்பேறி தன் கையை களத்திலே வைத்து அதை திருப்ப தன் வாய் அண்டைக்கு எடுத்து போகாமல் இருக்கிறான். Full man and his enhance his bosom, and I will not so much as bring it. He then mocked and again. வசனம் 25. பரியாசக்காரன் அடி, அப்பொழுது அதை எச்சரிக்கப்படுவான். புத்திமானை கடிந்து கொள்ள அவன் அறிவுள்ளவன் ஆவான். And the simple will and go, and the proud one that hates understanding, and he will understand knowledge. வசனம் 26. தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துருத்தி விடுகிறவன் லச்சையும் அவமானத்தையும் உண்டாக்குகிற மகன். He that wasteth his fathers and chooseth a way his mother is and son that chooseth some and bringeth reproach. வசனம் 27. என் மகனே அறிவை தாரும், வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் போதகங்களை நீ கேளாதே. Cause my son to hear this revelation, this cause to their
from these words of the coverage. வசனம் 28 போலியாளின் சாட்சிக்காரன் நியாயத்தை நிந்திக்கிறான், மார்க்கருடைய வாய் அக்கிரமத்தை விழுங்கும். Ungodly witness sustain judgment, and the mouth of the wicked delivereth iniquity. வசனம் 29 பரியாசக்காரருக்கு தண்டனைக்கும் மூடருடைய முதுகுக்கு அடிகளுக்கு ஆயத்தமாயிருக்கிறது. Judgment are the prepared for sinner, and the strip is for the back of the foolish. My friends, இது தினத்தில் லாஸ்ட் ஆர்டராக எனக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்தது. நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்க டைமில் போட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா வீராஸ் கிட்ட விழுந்தது டியூட்டி. அதுக்கு முன்னாடி நிறையா கஸ்டமருக்கு ஆஃபர், ஒரு 4 கிலோமீட்டருக்கு ஒரு 5 கிலோமீட்டர் டியூட்டிலாம் வருதுன்னா அதுக்கு பாதி எனக்கு 20 ரூபா எனக்கும் மீதி கஸ்டமருக்கு ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டாங்க ஊபர். ஆனால் அந்த லாஸ்ட் டியூட்டியில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு 10 ரூபா கனெக்ட் பண்ணி தான் எனக்கு பேமெண்ட் கொடுப்பாங்க. ஆனால் லாஸ்ட் டைமில் டியூட்டியில் என்ன நடக்குது தெரில. ஆனால் 11:30 கஸ்டமரை போய் நான் ட்ராப் பண்ணுறேன் நைட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எப்போவுமே எல்லா டைமுக்கும் ஒரே மாதிரி தான் பேமெண்ட் போடுவாங்க. ஆனால் நேற்று மட்டும் எனக்கு டைமிங் வந்து வித்தியாசமாக பேமெண்ட் போட்டாங்க. கஸ்டமர் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கல. அவர் 50 ரூபா தான் நான் தருவேன் அப்படின்னாரு. 50 ரூபா கொடுத்துட்டு திருப்பி 13 ரூபா வந்து நான் வல்கா டைமும் அவர்கிட்ட கேட்டேன். அவர் தரமாட்டேன்னாரு. அப்போ போலீஸ் அவர் கூப்பிட்டனா அவங்களுக்கு இந்த காசு கிடையாது அப்படின்னாரு. அப்புறம் அசிங்கமாக திட்டினார். நீ நல்லாவே இருக்க மாட்டேன் இப்படிலாம் என்னமோ சொல்லிவிட்டு அசிங்கமாக திட்டிட்டு, நான் உன்னை நோயாட்டி இந்த இடத்துல நான் அந்த மாதிரி நான் ஊபரில் ஓட்டுறத பார்த்தேன்னா கண்டிப்பாக நான் அடிப்பேன், பசங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னார். சரி இப்போயே நீ வா போலீஸ் ஸ்டேஷன் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அவங்க சரி சொன்னாங்கன்னா அவங்க நான் சொல்கிற காசு எடுத்துக்கிறேன். வர சொன்னால் வரல, பயந்துட்டு போயிட்டான். ஆல்ரெடி அவன் போலீஸை பார்த்து அவன் பயந்துனே இருந்தான். அவன் பேக்கில் என்ன வச்சுருக்கான்னு தெரியல, பேக்கை பின்னாடியில் வச்சுட்டு ரொம்ப தான் உட்காந்து வந்தான். எனக்கு நான் உட்காரதுக்கு இடமே இல்லாமல் வண்டி ஓட்டுறது இடமே இல்லாமல் தான் உட்காந்து வந்தான். அப்போ வந்து அந்த பையன் வந்து ஆல்ரெடி பயந்து சுபாவம் முடியாமல் இருந்திருக்கான். அது என்னன்னு தெரில. ஆனால் வந்து அந்த காசுக்கு லாஸ்ட்டில் ஊபரை வந்து அவங்கக்கிட்ட சண்டை போட வச்சுட்டாங்க. வீட்டுக்கு போகிறதே நான் வந்து சமாதானமே இல்லாமல் எவ்வளோனா அமௌண்ட் 63 ரூபா எத்தனையோ பைசா. ஆனால் அவன் வந்து அதை நான் அவன்கிட்ட அவன் திருப்தியாகவே கொடுக்கல காசை. நிறையா கஸ்டமருக்கு பாதி அமௌண்ட் எனக்கு கொடுப்பாங்க. சில கஸ்டமர் வந்து அவங்க வாலெட்லேருந்தே கேஷ் பே பண்ணுறாங்க. நேற்று ஒரு கஸ்டமர் வாலெட்லேருந்தே பே பண்ணிட்டாங்க. கரெக்டாக பாரிஸில் ஹெச்பி பெட்ரோல் பங்க்லேருந்து ஏறினாங்க. அவங்கள கொண்டு போயிட்டு ராயப்பேட் கிட்ட வந்து அவங்க ட்ராப் பண்ணேன். ஒரு இந்திக்காரங்க அவங்க எனக்கு கொடுக்காம அவங்க வந்து டேரெக்டாக ஊபர் கொடுத்தாங்க. ஊபர் வந்து எனக்கு 37 ரூபா கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா அடுத்த கஸ்டமர் உடனே எனக்கு போட்டுட்டாரு ஊபர். அந்த கஸ்டமருக்கு 20 ரூபாவும் 30 ரூபா மேனேஜ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஊபரில் வந்து கரெக்டாகவே வந்து எதுவுமே செய்யலை. லாஸ்ட் டைமில் நேற்று வந்து இந்த மாதிரி ஒரு சண்டையை வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க ஊபர். கஷ்டமாக இருந்தது. ஊபர் நேற்றுக்கு நிறைய கஸ்டமர் இப்படி செய்யாதீங்க. கரெக்டான அமௌண்ட் என்னவோ அந்த அமௌண்ட்டை கொடுங்க. ஆஃபர்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த அமௌண்ட் எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு கஸ்டமர் கரெக்டாக வந்து புரசவாக்கத்துலேருந்து புரசவாக்கம்னு சொல்கிறத விட ஏபி ரோடு கிட்டேருந்து ஒருத்தவங்களை கூப்பிட்டுட்டு நேராக போய் கோயம்பேடில் விடுறேன். 12 கிலோமீட்டருக்கு 122 ரூபா சொல்லி நான் எனக்கு அடிச்சு. அந்த கஸ்டமர் 2 வாட்டி எனக்கு ஒரு வாட்டி புக்கிங் கட் பண்ணிவிட்டு திருப்பி இன்னொரு வாட்டி புக் பண்ணுறது. அவங்க வயசாக நம்மளை கூப்பிட்டு போய் நாங்கள் விடுறேன். பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு 35 ரூபான்னு காட்டுது. இந்த மாதிரி சில டைமில் வந்து ஊபரில் என்ன சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் தெரில இந்த மாதிரி பண்ணுது. அப்புறம் அந்த கஸ்டமர்கிட்ட நான் 122 ரூபா வாங்கினேன், கொடுத்தாங்க. இதேமாதிரி நேற்று 800 ரூபா சம்பாதிக்கவே முடியல. 580 ரூபா சம்பாதிக்க முடியல. அதிலே 160 ரூபா ஓலாக்கு பே பண்ணிட்டேன். நான் 22 ரூபாய்க்கு சாப்பிட்டேன். ஒரு கஸ்டமர் எனக்கு 50 ரூபா டிப்ஸ் கொடுத்தாரு. அது சந்தோஷமாக இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நடந்தது. ஒரு நாள் ஒரு பிரச்சனை நடந்துட்டு வாங்க. ஸ்டேபிளாக கிடையாது, கவர்மெண்ட் வேலை கிடையாது. ஆனால் கவர்மெண்ட் வேலையில் செய்கிறவங்களுக்கு கூட